அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 72. அவை அறிதல். குறள் எண் 712. இடைதெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடைதெரிந்த நன்மையவர். சொற்களின் நடையினை ஆராய்ந்தறிந்து நன்மையுடையார் அவைக்கண் ஒன்று சொல்லுங்கால் அதன் செல்வியை ஆராய்ந்து அறிந்து விழுப்படாமல் மிகவும் தெளிவாக சொல்லுக. உதாரணத்திற்கு, ஒருவர் சொற்களை ஆராய்ந்து அறிந்து அவையில் ஒன்று சொல்லுங்கால் சமயம் அறிந்து குற்றமில்லாமல் தெளிந்து சொல்ல வேண்டும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அவை அறிந்து பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் சத்தியவ திருவள்ளுவர். அற்புதமான குறளுங்க இது. அதாவது அவையறிந்து எப்படி நாம் பேச வேண்டும் என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அடுத்து அறத்துப்பாலிலே ஒரு குறளையும் பார்ப்போம். மோப்பக்குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து. அனிச்சப்பூவை மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். பாருங்க எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அனிச்சப்பூவை தான் சொல்கிற அர்த்தத்தை வைப்பதார். அந்த காலத்தில் அந்த அனிச்சப்பூக்கு தான் அவ்வளோ இது இருந்திருக்கு. அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும். பாருங்க, அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல முகம் திரிந்து, அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் வர்ற விருந்தினர் என்ன செய்வான்? விருந்தினர் வாடி நிற்பர். நம்ம முகத்தை பார்த்த உடனே விருந்தினர் வாடி நிற்பர். உதாரணத்திற்கு, ஒரு விருந்தினர் எதிர்பாராமல் வந்து விடுங்க என்று வைத்துக்கொள்வோம். அப்போது நம்முடைய முகம் மலராமல் அவர்களை வாங்க என்று சொன்னால் அப்போது அவர்கள் உணர்ந்து விடுவார்கள், ஆகா, நம்மளை வரவேற்க அவர்கள் முகம் மலரவில்லை, வாடி நிற்கிறது, அப்படி என்று அவர்கள் திரும்பி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன செய்யணும்னா, விருந்தினர்கள் வந்தால் அவர்களை முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இதில் 63 நாயன்மார்கள்லையும் இதை சொல்கிறாங்க. 63 நாயன்மார்களுமே சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, முகம் மலர்ந்து தான் ஒருத்தரை வரவேற்கணும். அவங்களுக்கு சிவனடியார்களுக்கு உணவு உண்டபின் நீங்கள் நாம் உண்ண வேண்டும். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குங்க. அதனால தான் எல்லோரும் இந்த சட்டியை தூக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் என்னென்னா, முகம் மலர்ந்து வரவேற்க வேண்டும் விருந்தினரை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. 2 குறளுமே அற்புதமான குறளுங்க. அதை நாம் கடைப்பிடிப்போம். மாணவ செல்வங்களே, இது உங்களுக்கு நீங்கள் வரும்போது அதை கடைப்பிடிங்கள். நீங்கள் முதல்ல படிப்பை தான் பார்க்கணும். படித்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.